கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரேமலதா அவர்களே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெல்கம் டு ஓசி சோகா. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவங்க? தேமுதிக. இல்ல, தப்பு. ஏன் திமுக. இப்போ கூட்டணி நின்றனால கட்சி மாறிட முடியுமா? அதனால ஓகே. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க குரு யாரு? குரு கன்ஃபார்மா அவரோட ஹஸ்பண்ட் விஜயகாந்தா தான் இருக்கணும். ஆஸ்தான குரு இப்போ ஸ்டாலினா இருக்கலாம். பரம்பரை குரு மோடி அவர்களா? கமலஹாசன் அவர்கள். ஆட ஓகேவா. இப்ப அவங்க சேர்ந்திருக்க கட்சி திமுக. இல்ல, நம்ம பிரேமலதா அவர்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரேமலதா அவர்களே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெல்கம் டு ஒத்த சீட்டு சொம்பு கழகம் ஓசி சோகா. அதுக்கு இப்ப சேர்ந்திருக்க பிரேமலதா அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சு இன்னைக்கு உரைய தொடங்கும். அதாவது அன்று அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததோ பிரேமலதா அவர்களே அப்படின்ற மாதிரி அன்று விஜயகாந்த் அவர்கள் சொன்னாரு, இன்னைக்கு கருணாநிதி வீடா தமிழ்நாடா, இதுதான் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இதை பிரேமலதா அவர்கள் தப்பா புரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாவம், கருணாநிதி வீடா தமிழ்நாடான்னா நேர கருணாநிதி வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா தாயே, அது இல்லாம அர்த்தம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சரியா சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு தமிழனுக்கும் வாழ்வா சாவான்ற கேள்வி அவர் போட்டிட்ட போதே சொல்லிட்டாரு. அதாவது இப்ப இருக்கிறவரோட அப்ப இருக்கும் போதே அதே அலங்கோல கதை தான் தமிழ்நாட்டுக்குன்றத அப்பவே அவர் ஸ்டாம்ப் குத்திட்டாரு. இன்னைக்கு ஒரு தமிழனுக்கும் வாழ்வா சாவான்ற கதை இன்னைக்கு தமிழ்நாடா கருணாநிதி வீடான்னு. அம்மா தாய பிரேமலதா அவர்கள் இப்படி சர்ன்னு கருணாநிதி வீட்டுக்குள்ள ஓடி ஒழிஞ்சிட்டீங்களே கால் தெரப்பில, இது உங்களுக்கே நல்லா இருக்கா?